வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் இது முதலான அனைவரும் கூடி 8 திசையிலிருந்து குணமாகச் சேர்ந்து பக்கத்திலே தங்கள் தம்பிமார்களோட ஆஞ்சநேய சுவாமியோட சேர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார்கள். ராமன் ஆண்டார் ஆண்டார் ராமராஜ்யம். எல்லாரும் தர்மத்தில் விருப்பத்தோடு இருந்தார்கள். அனைத்து லட்சணங்களும் பொருந்தினவர்களாய் ராமன் ராஜ்யத்தை ஆண்டார். 11,000 ஆண்டுகள் ராம கதையை வால்மீகி பாட அதை யாரெல்லாம் ஆசையுடன் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் காதார கேட்கிறார்களோ அவர்களுக்கு தர்மம் கிடைக்கும், யசஸ் புகழ் கிடைக்கும், பிள்ளை பெண்ணு வேண்டியவர்களுக்கு பிறக்கும், தனம் வேண்டியவர்களுக்கு கிடைக்கும். அவனுடைய அபிஷேகத்தை கேட்கிறார்களோ மகிம் விஜயதே, ராசர்கள் நாட்டை ஜெயிப்பார்கள். ராகவேண யதா எப்போதும் ஆனந்தம் நடையாடும். மாதம் மும்மாறி பொழியும். அது மிருகங்களெல்லாம் சந்தோஷிக்கும், மனிதர்களெல்லாம் சந்தோஷிப்பார்கள். ஸ்ருதன ஆயுசு கிடைக்கும். ராம பக்தி விளையும். ராமாயணமிதம் கிருஷ்ணம் ஸ்ருண்வதா படதஸ்ததா. படிக்க முடிந்தவர்கள் படிக்கலாம், கேட்க முடிந்தவர்கள் கேட்கலாம். அவசியம் ராமனை நினைக்க வேண்டும். பிரியதே சததம் ராமஹ சஹி விஷ்ணு சனாதனா. அவர்களிடத்தில் ராமன் மிகுந்த ஆனந்தப்படுகிறார். சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியதே. ஸ்ரீராமபிரான் ஸ்ரீமன் நாராயணனே ஆதிசேஷனே தான் லக்ஷ்மணனாக பிறந்தார். அதை உணர்ந்து கொள்க. ஆயுசு கிட்டும், ஆரோக்கியம் கிட்டும், யசஸ் கிட்டும். ஒருத்தருக்கொருத்தர் அண்ணன் தம்பிகள் குடும்பத்தில் எல்லா உறவும் சந்தோஷமா இருப்பார்கள். புத்தி கொடுக்கும், சுபம் செழிப்பு ஏற்படும். சோதவ்யமேதன் நியமேன சத்தி. நல்லார் சொல்ல நல்லார்கள் கேட்க கேட்க அனைத்து நன்மைகளும் ஏற்படும். இப்படியாய் ஸ்ரீராமாயண சரித்திரம் வால்மீகி பகவானாலே பாடப்பட்டு லவகுஷர்களாலே ஊர் முழுக்கும் பிரச்சாரம் பண்ணப்பட்டு இன்று வரை லோகத்தில் பிரசித்தமாய் மங்களத்தையே கொடுப்பதாய் பவித்திரங்களுக்குள் பவித்திரமாய் ஸ்ரீராம நாமம், அதை அடக்கிய ராமாயண காவியம் என்றும் விளங்கி வருகிறது, என்றும் விளங்கும், விளங்க வேண்டும் என்று ராம பக்தர்கள் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அயோத்தி மாநகரத்திலே ஓஹோவென்ன ஆச்சரியமான திருக்கல்யாண குணங்களுக்குண்டான கோயில். சீதாராமர்களுக்கு கோயில்னு சொல்லுவதை விட சீதாராமர்களின் குணங்களுக்கு கோவில். குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், ராம நாமத்துக்கே பட்டாபிஷேகம். அது யாரும் அதில் தரிசித்து ஓர் முறை ராமாயணத்தை எல்லாரும் வாசித்து ராமநாமத்தை சொல்லி சொல்லி ஜபமும் பாராயணமும் அத்தியனமும் பஜனையும் பண்ணக்கூடிய பேரு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப்பதையே நமः.